இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான தமிழ் மாதமான 4வது மாதம் ஆடி மாதம் இருக்குல்ல, அந்த மாதம் பிறக்க போதுங்க. அந்த மாதம் பிறக்கக்கூடிய அந்த மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமான 4வது மாதமான ஆடி மாதமானது 1ஆம் தேதி பிறக்க போகுது. ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய அன்றிலிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கிரகநிலைகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாட்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடியில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய ஆடி தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஆடி மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு ஆடியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் மாதம் 12 இருக்குல்ல, அதில் 4வதாக வரக்கூடிய இந்த ஆடி மாதம் மற்ற மாதங்களை விட பல மடங்கு சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம். ஆடியில் சுப காரியங்கள் தவிர்த்து தெய்வ காரியங்கள் நிறைய செய்யப்படும். ஆடி ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தை பற்றிய சிறப்புகள் தெரியாமல் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க. ஆடிய அதனால் கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். ஏன்னா கற்கடகம் என்று சொல்லப்படக்கூடியது ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார், அதனால் இந்த மாதிரி அழைக்கப்படும். அதே போல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயணிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தாட்சாயணிய காலமாகவும் தை முதல் ஆடி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. இது எதனால் அப்படி பிரிக்கப்படுதுன்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. ஆக்சுவலி தாட்சாயணியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். அதனால் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது. மெயினாக பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான். அதனால் ஜீவ ஆதார சக்தி அதிகம் இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இப்படி ஜீவ ஆதார சக்தி கிடைக்கிறது, பிராணவாயு அதிகமாகிறது. இதனாலேயே ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களிலேயே குறிப்பிடப்படுது. எனவே தான் இந்த மாதத்தில் விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும். அதனால் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆடி மாதம் விதைச்சா நல்லா விளையுங்கிறத தெரிஞ்சு இந்த பழமொழியை ஏற்படுத்தி இப்போ வரைக்கும் ஆடி மாதத்தில் விதைக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்க தான் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் பயன்படுது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊற்றக்கூட விழா நடத்துறது, இதுக்கு பின்னாடி ஆடி மாதத்தில் காரணம் இருக்குது. இதற்கான காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும். அப்போ நிறைய காற்றில் மாசு ஏற்பட்டு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வேப்பிலை பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள்லாம் அழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த டைம் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய வகையில் உணவுகள் எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருந்தது. ஸோ அந்த கூழ் சாப்பிட்டா ஆரோக்கியம் மேம்படும். அதனால தான் ஆடியில் கூழ் சாப்பிட்றதும் ஏற்பட்டது. ஸோ ஆடியில் வேப்பிலை பயன்படுத்துவது கூழ் சாப்பிட்றதுக்கு பின்னாடி அறிவியல் ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18 பெருக்கு எனப்படக்கூடிய ஆடியில் 18வது விழா மிகவும் உன்னதமானது. இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்குமா. ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான கணவர் அமைவாங்க.
சுமங்கலி பெண்கள் வழிபாடு நடத்தினால் அவர்களுக்கு துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகள் உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது இன்றளவு நல்ல பலனை தந்துட்டு இருக்கு. இதே போல ஆடியில் பூரம் வரக்கூடிய விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும். இப்படி பல சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவது தான் ஆடி மாதம். ஸோ பல வகையில் ஆடி சிறந்தது என்பது நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இப்பேற்பட்ட இந்த ஆடி பிறந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடகராசிக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன ஜாக்பாட் அடிக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதமானது தொடங்க போகுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனும் ஏற்படும். அதில் ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்க போகுது. இதில் அம்மனுக்குரிய மாதமாகவும் ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுக்கறது, அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படும். ஸோ சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது. இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிநாதன் சந்திரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி புதன் ராசிலே அமர்ந்திருக்கிறது கூடவே தன்னம்பிக்கையை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லலாம். சூரிய பகவான் ராசிலே இருக்கிறாரு. இதனால் அற்புதமான பலன்கள் இந்த ஆடியில் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக்சுவலி உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக ஆடியில் நிறைவேறும். மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி சற்று தெளிவடைவீங்க. கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்களுக்கு சற்று தீர்வு கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க. அப்புறம் கேது பகவானால் ஞானம், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஆதாயம், மகிழ்ச்சி உண்டு. இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஆடியில் ஏற்படும். பணவரவு கூட ஆடியில் நன்றாக இருக்கும். உத்தியோக தொழிலில் உயர்வடைவீங்க. லாபம் சிறப்பாக இருக்கும். சுப செலவு ஏற்படும். சுக்கிரன் வலிமை அடைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ நிலம், புதிய வீடு பூரணமைப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்துடைய அருள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் ஆடியில் நடைபெற்று மகிழ்ச்சி பொங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். நல்ல உத்தியோகம் தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும். சனி பகவான் 9ஆவது இடத்துல வக்ரம் இருந்திருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த ஆடியில் கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகளில் வெற்றி தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். அதே போல் கேது பகவானால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம், ஆக்ரோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதில் மட்டும் சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த மாதம் அவசியம். குரு 6ஆவது இடத்தை பார்ப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய தகுதிக்கேற்ப நிதியை நிர்வகிக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மீறி ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அவசியம். ஜீரணம், சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் இருக்குது. அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடுங்கிறது இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்தணும். அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செய்தீங்கன்னா காரியங்களில் இன்னும் சிறப்பான வெற்றி கிடைக்கும். அதனால் அதை மெயினாக பாருங்கள். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.